சட்டப்பேரவையில் உறுப்பினர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வினாவோடு முடிக்காமல் வேறு விதமாக முடித்தால் குறுக்கீடுகளை ஓரளவிற்கு தவிர்க்கலாம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தங்கள் வாயிலாக நட்பு ரீதியாக ஒரு ஆலோசனையை கூற விரும்புகிறேன். தாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதற்கு அமைச்சர் பதிலளிப்பாரா, இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று ஒரு கேள்வியுடன் முடிக்கும் போது அமைச்சர் எழுந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆகவே வினாவோடு முடிக்காமல் வேறு விதமாக முடித்தீர்கள் என்றால் குறுக்கீடுகளை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கையை அவையில் வெளியிடும் போது அதை பற்றி வினா எழுப்பவோ விளக்கம் கேட்கவோ எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கவோ முடியாது என்றும் வேண்டுமானால் நன்றி தெரிவிக்கலாம் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தினார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தாங்கள் இந்த அவையின் விதிகளை பற்றி விளக்கி சொல்வது நல்லது என்று கருதுகிறேன். விதி 110 கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் வெளியிடும் போது அதை பற்றி எந்த வினாவும் எழுப்ப முடியாது, அதை பற்றி எந்த விளக்கமும் கேட்க முடியாது, அதை பற்றி வேறு எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க முடியாது. வேண்டுமானால் நன்றி தெரிவிக்கலாம், அவ்வளவுதான் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தாங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.